ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரசனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகாணாம் நவகிரக மண்டலாத் நவகிரக தேவதாபியோ நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு, அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும், நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். அன்பு நேயர்களே, தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தா புது மாதம் அப்படின்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசி, பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த 12 மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன், சந்திரன், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம். இங்கிலீஷ் மாதம் அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான், அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதியை எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம், சம்பிரதாயம், வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் மாதம்தான் ரொம்ப முக்கியம். அதில் தமிழ் வருஷப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பிறப்பு வருஷம் பிறந்திருக்குது. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது. ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள். சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களேயானால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலபுருஷனுக்கு 11வது வீட்டில்
செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய கலகங்கள் ஏற்படும், நிறைய திருட்டுக்கள் ஏற்படும். அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள், பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க, எல்லாம் ஒரு கேஷ்லாம் கொஞ்சம் கேஷியராக ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும், நிறைய உண்மைகள் வெளியே வரும். அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம். அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும். நான் ரொம்ப நம்பின சாமி அவனை, ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான், இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட. இப்போ நான் பொண்ணை நான் நம்பினேன், என் பையனை நான் ரொம்ப நம்பினேன், அல்லது என்னுடைய ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன், ரொம்ப நம்பிக்கையானவர். இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய கலகம், ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான், அதுக்கப்புறம் அந்த சண்டை சச்சரவுக்கு பிறகு தான் அந்த உண்மை வெளியே, ஒரு கலகம் பிறந்து வழி பிறக்கும். அதே போல் சுக்கிரன் சூரியன் அல்லது சுக்கிரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு 12வது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த சித்திர மாதத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே, சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல் குருவோடு இணைந்திருக்கிறார். இந்த சூரியன் குரு இணைவு மிகப்பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது இந்த ராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள் அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான யோகமான மாதமாக நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி, மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் சித்திரை மாதம் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவன் 3-10 முழு அசுபராக வரக்கூடிய செவ்வாய். கும்ப ராசி ஆனாலும் கும்ப லக்னம் ஆனாலும் 3-10 செவ்வாய் உங்கள் ராசியிலே அமைந்திருக்கிறார். அதோட கூட பகை கிரகமான ஒத்தே போகாத ஒரு சனி பகவானோடு இணைவு. அப்போது முழு பாபரான செவ்வாய் பகை கிரகமான சனியோடு இணைவு. 2 பாப கிரகங்கள் ஒன்றிணைகின்ற பொழுது அங்கு ஒரு மறைமுகமான ஒரு பாக்கியம். 2 பாவ கிரகங்கள் இணைகின்ற பொழுது அங்கே மறைமுகமான ஒரு அதிர்ஷ்டம் அல்லது மர்மமான அதிர்ஷ்டம் அங்கே உருவாகிறது. இது எப்பயும் நிகழாது. ஒரு 28 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 16 ஆண்டுகள் இந்த மாதிரி கழித்து தான் அது நடக்கும். இப்போ சனி திரும்பவும் எப்போ கும்பத்துக்கு வருவார்னா 30 ஆண்டுகள் ஆகும். அப்போ செவ்வாய் வருஷம் ஒரு மாதம் கும்பத்துக்கு வந்து போயிட்டு இருப்பார். சனியோடு இணைகின்ற பொழுதெல்லாம் நான் சொல்லக்கூடிய அந்த மர்மமான மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் கும்பராசிக்கு ஏற்படும். ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையில் அவங்க ஏற்கனவே பலவிதமான துன்பங்கள், பலவிதமான கஷ்டங்களில் இருந்துகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மிகவும் பாரம்பரியமான குடும்பங்கள், பரம்பரையாக செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அல்லது ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்க, அல்லது ஒரு பெரிய நாட்டாமியாக இருப்பாங்க, அந்த ஊருக்கு ஒரு தலைவராக இருப்பாங்க, ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, அல்லது ஒரு பாரம்பரியமான குடும்பமாக இருப்பாங்க, கலைத்துறையை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, அந்த ஊரில் ஒரு பேர் புகழ் பெற்றவங்களாக இருப்பாங்க, ஒரு பாரம்பரியமான குடும்பமாக இருப்பாங்க. அந்த மாதிரி கும்பராசி அன்பர்கள் கூட இந்த குறிப்பிட்ட காலத்தில் தொடர்ந்து ஒரு 4 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிகப்படியான துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள் நம்முடைய கும்பராசி அன்பர்கள். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் தருகின்ற வகையில் இந்த சித்திரை மாதம் அமைய போகுது. அப்போ சனியும் செவ்வாயும் சேர்க்கை என்பது உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் என்ன கேட்டிங்கனாக்கா, இதை உங்களுக்கு செயல்படுத்திக்க தெரியல அல்லது உங்களுக்கு எடுத்து சொல்ல தெரியலன்னு தான் நம்ம சொல்லணும். என்னை பொறுத்தவரையில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கும்பராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம். இதை எப்படி சாமி நீங்கள் யோகம்னு சொல்கிறீங்க? இது எப்படி சாமி அதிர்ஷ்டம்? எனக்கு எதுவும் நடக்கவே இல்லையே அப்படின்னாக்கா, அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான வழி உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அது யாரும் உங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லது நீங்கள் போய் ஜாதகமே கூட பார்த்துருக்கலாம், அந்த ஜோசியருக்கு அதை சொல்ல தெரியல என்பதை விட அவர் கண்ணை உங்கள் தோஷம் மறைச்சிருதுன்னு அர்த்தம். ஜோசியருக்கு சொல்லக்கூடிய தகுதி இருந்தாலும் உங்கள் பாபதோஷங்கள், உங்கள் கர்ம வினையை அவரை சொல்ல விடலைன்னு அர்த்தம்.
அவர் கண்ணியே மறைச்சிருதுன்னு அர்த்தம். அப்போ கும்ப ராசி நேயர்களே, இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே பாபதோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம். ஊழ்வினை கர்மாக்கள் அல்லது கர்ம தோஷங்கள், ஜன்மாந்திரமாக தொடரக்கூடிய அந்த பாப தோஷங்கள் எல்லாம் கூட விலகி, ஏன்னா சனியும் செவ்வாயும் அங்கே சேர்கின்ற பொழுது பல ஜென்ம பாவங்களும் கரைந்து போகும். நீதி நேர்மை நிலைத்தோங்கும். உண்மையை நீங்கள் கடைபிடிப்பீங்க. உண்மையான ஒரு முன்னேற்றம் இருக்கும், உண்மையான ஒரு வளர்ச்சி இருக்கும். எனதருமை கும்பராசி நேயர்களே, அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக இந்த ஈபியில் வேலை செய்யக்கூடியவங்க, எலக்ட்ரிக்கல்ஸு, ஆட்டோமொபைல்ஸு, பில்டர்ஸு, நெருப்பு சம்மந்தப்படக்கூடியது, மின்சாரம் சம்மந்தப்படக்கூடியது, கணினி, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் எல்லா இடத்துலையும் ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம். அதே போல் கனிம வளங்கள், பூமியை தோண்டி எடுக்கக்கூடிய நிலக்கரி ஆகட்டும், கனிம வளங்கள், மினரல்ஸ், தாது பொருட்கள், இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, அதே போல் இராணுவத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், அதே போல் ராஜாங்கத்வாரத்தில், அதாவது அரசியல் அதிகமாக விரும்பக்கூடியவர்கள், அரசியலில் பேர் புகழ் பெற்று இருக்கக்கூடியவர்கள், முதல்நிலை அரசியல் தலைவர்கள், அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், யூடியூப் சேனலாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், பத்திரிகை அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாற்றங்கள் வரப்போகுது, இடமாற்றங்கள் வரப்போகுது, ஊர் மாற்றங்கள், மாநிலங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும். அதே போல் அரசியல் தலைவர்களுக்கும் நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட, ரிசல்ட்டெல்லாம் கூட கொஞ்சம் மாறி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்பிக்கையே இல்லாதவர்கள் கூட மிகுந்த நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் திகழ்கிறது. எனதருமை கும்பராசி நேயர்களே, நாளா எங்கே சாமி ஜெயிக்க போகிறேன், எனக்கு வெறுத்து போயிடுச்சு, நான் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலே போயிடுச்சு, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு விரக்தியில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, நீங்களும் ஜெயிக்கலாம். ஏன் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, அப்போ நீங்களும் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கும் நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைகிறது. தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே, தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாயே வீட்டில் உட்காந்துருக்கார். 10ஆம் அதிபதியே உங்கள் வீட்டில் தான் இருக்கார். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், இது அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த நாட்டில் தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, அது இந்தியாவாக இருக்கலாம், எனி கண்ட்ரி, வேர்ல்டு வைடு. அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த நாட்டில் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறந்து விளங்கும். தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள், எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக தொழில் பிஸ்னஸ் நல்லா சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கும்பராசினியர்களே, மறைமுகமான பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அக்கம்பகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போகிறது, கையில் இருந்த காசுலாம் காலி சாமி, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ரெசிடென்சியாக இருக்கலாம், ஒரு ரெசார்ட்ஸாக இருக்கலாம். எனக்கு ஊட்டியில் 4 ரூம் இருக்குது, கொடைக்கானல் 4 ரூம் இருக்குது, ஏற்காடில் ரூம் இருக்குது, அங்கே வச்சு வாடகைக்கு வர்றோம், இல்லை ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்போ தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் திகழ்கிறது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல், ட்ரிபிள்இ படித்தவங்க, இசிஇ படித்தவங்க, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, இவங்களெல்லாம் நல்ல வேலை இல்லாமல் இருக்கா, நல்ல வேலை கிடைக்கும். அதே போல் அரசாங்கத்தில் இபியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவங்களெல்லாம் நல்ல போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு,
பொதுப்பணித்துறை, அதில் வந்து நல்லா எஸ்டியூ நல்லா ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பான எதிர்காலம் அமைய போகுது. அதே போல் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம தான் அதிகாரியாக இருக்கோமேனு அலட்சியமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழே இருக்கிறவன் உங்களுக்கு எதிரி யார் தெரியுமா? உங்களுக்கு சமமாக இருக்கிறவங்களோ உங்களுக்கு மேல் அதிகாரியோ உங்களுக்கு எதிரி கிடையாது. உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவன் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான். அவனை உங்களால் சமாளிக்க முடியாது. அதுதான் சனி. அப்போ உங்கள் கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்கள்ட்ட, உங்கள் சகமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்கள்ட்ட மிகுந்த எச்சரிக்கை தேவை கும்பராசி என்பர்களே. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், எனக்கு அப்படி தான் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, ஒரு என்கொயரி நடக்குது, ஒரு சஸ்பெண்டில் இருக்கோம், கூட இருந்தவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க, அல்லது இப்போ மேலதிகாரி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இதாக இருக்கா? அல்ல ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் அந்த மாதிரி என்கொயரி உண்டு, மீட்டிங் உண்டு. வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குமே, ஆனால் அவை எல்லாமும் இந்த சித்திரை மாதத்தில் விலகும். அப்போ பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பசங்க சொல்கிற பேச்சை கேட்கும், அப்பா அம்மாவை புரிஞ்சு நடந்துக்கும். குடும்பத்துக்கு இதே ஒரு கௌரவ குறைச்சல், ஒரு அவப்பெயர் வராமல் இருந்தால் அது பசங்க அதை கட்டி காப்பாற்றக்கூடிய திருந்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிக நேரம் தாய் தந்தையரோடு வீட்டில் இருந்து பழகக்கூடிய நேரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகிறது. குறிப்பாக பொம்பளை பசங்களுக்கெல்லாம் அப்பா மேலே அன்பு அதிகரிக்கும். அப்பா சொல்கிற பேச்சை கேட்கும், நீ சொன்னால் சரிதான்ப்பா அப்படின்னு கேட்கும். அப்பாவுக்கு ஆனந்த கண்ணீராக வரும், இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வரும் சொல்கிற பேச்சை கேட்காத பசங்களாக இருந்திருக்கும், இன்னிலிருந்து சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய பசங்களாக மாறும். இதை போல் பல அற்புதங்கள், பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். கேட்குறதுக்கு உங்களுக்கும் பொறுமை வேணும், சொல்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும். ஆகையினால இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே எனதருமை கும்பராசினியர்களே நல்ல மாதமாக இருக்குது. நிறைய சந்தோஷமான விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்கு தடைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அது உங்கள் பாவதோஷம்தான் காரணமாக இருக்கும். அந்த பாவதோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்வது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம்தான் பேசும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு ஜர்க்கு, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு, அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும்.
அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன்.